friends, welcome to Shika's cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Sri Lanka special sweet Dodal. இது ரொம்பவும் ஈஸியா வீட்லயே இருக்க மூணு பொருளை வச்சு ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸில அரைச்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நீங்க தேங்காய் பாலை 2 தடவை எடுத்தா போதும். பால் கொஞ்சம் திக்கா இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி தேங்காய் பால் திக்கா இருக்கணும். அப்பதான் தொதல் நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு பாத்திரத்துல நான் 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட 200 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது பாகுப்பதம் வரணும்னு தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த சர்க்கரை கரைஞ்சா போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி செய்கிறோன்னா, சர்க்கரையில் கொஞ்சம் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுட்டு வடிகட்டி அதெல்லாம் எடுத்துடலாம். அடிகனமான ஒரு வானல் எடுத்துருக்கிறேன். இப்போ அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த சர்க்கரையையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது கூட 200 கிராம் அரிசி மாவு, நான் பாக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணுறேன். கூடவே 2 சிட்டிகை உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட்டிங்கள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் தான் இதை நான் அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறேன். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தொதல் செய்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா சீக்கிரம் இந்த தண்ணியெலாம் வற்றி நம்மளுக்கு வேலை சட்டுன்னு முடியும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சட்டுன்னு இது கட்டியாயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டியாகுது. இந்த டயத்தில் கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஷிகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற அந்த தேங்காய் பால் வந்து நல்ல தேங்காய் எண்ணெயாக மாறி வெளில வரும். இது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பத்து நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் நான் கிண்டி விட்டுக்கிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இந்த டயத்தில் இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் பாதாம், பிஸ்தா எந்த ஒரு நட்ஸை கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த டயத்தில் ஒரு 5 ஏலக்காவை கொஞ்சம் ஜீனி சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றிலையும் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ட்ரேயில் மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன். இது நல்லா ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஈவன் பண்ணியாச்சு. இது 10லேருந்து 12 மணி நேரம் நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் பண்ணிக்கலாம். தொதல் நல்லா 10 மணி நேரம் ஆறிடுச்சு. நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த ஓரத்தில் எடுத்து விட்டுக்கிறேன்.
சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்ல ஷைனிங்காக நல்ல சாஃப்டாக வந்திருக்குது தொதல். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஒரு சூப்பராக ஷேப்பாக நல்ல கலரோட தொதல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தொதலை நம்ம இப்படி பீஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. வீட்டில் இருக்க 3 பொருளை வச்சு ரொம்பவும் ஹெல்த்தியான ஸ்வீட்டை ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.